அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் துணையை கொன்று உலகத்தில் எண்ணற்ற படைப்புகள் இருந்தாலும் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து அந்த அண்ட சராசரத்தினுள் மனிதர்களை இந்த இடத்தில் மட்டும்தான் வாழ்வதற்கு தகுதி என்று இந்த பூமியை படைத்து அந்த பூமியில் ஒன்றும் இல்லா நிலையில் நம்மை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் உரித்தவனவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பொதுவாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு எப்படி என்று சொன்னால், என்னுடைய வாழ்வில் நான் அனுபவித்ததை மட்டும்தான் இங்கு பேசுவேன். அதை தவிர்த்து வெளி சம்பந்தமாக எதுவும் கிடையாது. ஏன்னால் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் என்னுடைய மனதிற்கு அல்லாஹ்வின் மூலம் ஆறுதல் தரக்கூடிய ஒரு களமாக தான் இது இருந்து வருகின்ற கடந்த ஒரு 9 வருடமாக இந்த ஒரு பயணத்தையும் இது போன்ற நட்பு வட்டாரத்தை தந்த வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே மேலும் புகழ் அனைத்தும் என்ற பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பொதுவாக மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு விஷயம் நடக்கும். அது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், பிரார்த்தனைகள் ஏற்கப்படுவது இல்லை. நான் எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் இறைவனிடத்தில் நான் செய்கின்றேன், ஆனால் பிரார்த்தனைகள் மற்றும் ஏற்கப்படுவது இல்லை. ஆனால் நாம் சிந்திப்பது கிடையாது. நாம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்பது ஏன் ஏற்கப்படுவது இல்லை? மாறாக என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் பிரார்த்தனைகள் மலையளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டாலும் என்னுடைய வாழ்வில் ஒரு கடுகளவு கூட பிரார்த்தனைகள் ஏன் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற டவுட்ஸ் எல்லா மனதிலும் இருக்கும். அதற்கு முக்கியமான காரணங்கள் என்னவென்றால், நம்முடைய வாழ்வில் அந்த இஸ்லாம் என்ற அந்த ஒரு புனிதமான மார்க்கமானது உள்ளத்தால் இல்லாமல் வெறும் நாவினாலும் உடல் அடையாளங்களாலும் இருப்பதை தவிர வேறு இல்லை. அல்லாஹ்வின் தூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் சின்ன சிறு விஷயமாக இருந்தாலும் சரி, இறைவனுக்காக வேண்டி நீங்கள் செய்யுங்கள். அதில் இறைவனுடைய திருப்தியை நீங்கள் பெறுவீர்கள். மாறாக இறைவனுடைய அந்த அருள்கொடை பெறக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். இதுதான் நம்முடைய உத்தம நபியினுடைய நமக்கு கற்றுத்தந்த ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையில் பிரார்த்தனைகள் ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த சபையில் பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்றால் அந்த பிரார்த்தனை இறைவன் மூலம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. பொதுவாக 7 வருடத்துக்கு முன்னால் என்னை ஒரு நபர் அல்லாஹ் சந்திக்க வைக்கின்றான். 7 வருடத்துக்கு முன்னாக அல்லாஹ் என்னை சந்திக்க வைக்கின்றான். அப்பொழுது நல்ல நிலைமையில் அல்லாஹ்வின் அருளாலும் அல்லாஹ்வின் உதவினாலும் நாங்கள் ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் இறைவன் இருக்கின்றான், ஆனால் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்யவில்லை. மனைவி, கணவன், தாய் தந்தையர்கள், இந்த கடமைகளை நாங்கள் செய்யாமல் பற்றோடு 11ஆக முஸ்லீமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த டர்னிங் பாயிண்ட்னு ஒண்ணு வரும்ல, அப்போ ஒருவர் எனக்கு சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் நட்பு ஏற்படுது. ஒரு தொகையின் மூலமாக கிட்டத்தட்ட 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 5 லட்சம் ரூபாய் தொகையை அவர் கடனாக கேட்கின்றார். அப்ப அந்த கடனை பெற்றுக் கொடுத்த 7 நாளில் அவர் மரணிக்கவும் செய்கின்றார். இப்ப அல்லாஹ்வுடைய டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சுங்களா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கடன் பிரச்சனை வந்து விட்டது, தொழுகையும் கிடையாது. சரிங்களா? நாங்கள் 7 வருடமாக இறைவனத்தில் கேட்காத முறைப்படி கேட்டுவிட்டோம். ஆனால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதிலே தரவில்லை. ஒரு மனிதனுடைய அந்த கடனால் சூழப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை அறிவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறான். அந்த சூழ்நிலை தான் இது. அப்போ இந்த வாங்கிய பணத்தை கொடுப்பதற்காக வேண்டி கடன் பெற்ற நபரை முகத்தில் முழிப்பதற்கு வெட்கப்பட்டு சில நாள் பள்ளிவாசனுடைய தொழுகைக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது நமக்கான ஆறுதல் எது?
நமக்கான ஆறுதல் எது? நம்முடைய பிரார்த்தனை ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை? அப்போ இமாம்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து வந்த பாதையிலும் அறாமான எந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டிலோ உங்களுடைய சட்டை பையிலோ இருந்திருந்து சொன்னால் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. அடுத்தவர்களுடைய பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஏன் அல்லாஹ் பாதுகாக்கணும், தொழுகை கூட ஏற்கப்படுமா படாதா என்பது இறைவனிடத்தில் உள்ளது. அடுத்தவங்களுடைய அமானிதத்தை பாக்கெட்ல வச்சுட்டு நம்ம பயணிச்சு செல்றது. அப்போ இதுல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? அடுத்ததான் நோயின் மூலியமா இருக்குதுல IBP கிட்டத்தட்ட 215 போய் மருத்துவமனையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வரைக்கும் 215 BP போயிடுச்சு. சுகர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுங்க, பெரும்பாலும் சுகர்ல இருக்கிறவங்க தான் இருப்பீங்க. அந்த 3+ தாண்டி 3+ தாண்டி 4+ ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இஸ்லாம் அதாவது இந்த ஒரு செயலை மட்டும் இஸ்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் நானும் என்னுடைய குடும்பமும் 2 வருடங்களாகும். சூசைடு இஸ்லாம் தடுக்கப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. என்னால் அவமானம் தாங்க முடியல எங்களால. நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுப்போம், அது நிறைவேறாது, வாக்குறுதி கொடுப்போம், நிறைவேறாது. அப்போ நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தா அந்த கடனை அடைப்பதற்கு போதுமான ஒரு முயற்சி எடுக்கவில்லை என்பதுதான் இதில் உண்மை. வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுடைய அமானிதம் முன்னிருந்து வாங்கி கொடுத்ததுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட், அவ்வளவுதான். அப்போ நமக்கு ஆறுதல் எது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாய் தந்தையார் இருந்தால் தாய் தந்தையிட்ட ஓடி போய் நீங்க முறையிடலாம். தாய் தந்தை இல்லாதப்போ நமக்கு இருக்கிற ஒரே கிஃப்ட் என்ன? ஆண்களுக்கு சொல்லுங்களாப்பா, எல்லாம் தலையை குனிச்சிட்டீங்களா? ஆண்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் நிம்மதியாக பயணித்து செல்வதற்கு தாய் தந்தைகளுக்கு அடுத்ததா ஒரு துணையை இருக்குதுன்னு சொன்னா அது நம்ம மனைவி மட்டும்தான். சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க, என் மனைவி ஒரு நிலத்தை வாங்குறாங்க. இப்போ அற்பமான விலைக்கு வாங்குறாங்க. அப்போ மனைவிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் கத்துட்டு வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மசூராவின் அடிப்படையில் இந்த கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்று அந்த நிலத்தை விற்பதற்கு முன் வரும். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அந்த நிலத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 6-7 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அங்க போமா நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுக்குறோம், போவாதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்து அமைச்சிடுறாங்க. அப்போவும் எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கல. நாங்கள் எங்களுடைய மனதின் மூலம் ஒரு மஷூரா செய்து ஒரு முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹ்வின் மூலம் அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த கடனுக்கு தொகையாக ஏமாற்றப்பட்டவன் அல்லாஹ்வை சார்ந்தது, அது நமக்கு தேவையில்லது. நாங்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகணுமோ அந்த மன உளைச்சலுக்கும் ஒரு ரீஃப்ரெஷ் பாயிண்ட் ஆகும். நாங்கள் எந்த பணத்தை ஏமாந்தோமோ அந்த பணத்துக்கு இரட்டிப்பாகவும், இனி வாழ்க்கையில எந்த ஒரு நிம்மதி நீங்க இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையாகவும் அந்த நிலத்தை அல்லாஹ் பகரமாக்கணும். அந்த கடனை அடைத்த பிறகு திரும்பி இன்னொரு இமாமங்களுக்குள்ள ஒரு செயல், ஒரு அறிவிப்பு வருது. என்னன்னா, அல்லாஹ்விற்காக நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக நீங்கள் விரைந்து பயணிங்கள், உங்களுக்கு சுப செய்தி கூறப்படும் சொல்லி. ஏன்னா அடுத்தடுத்த சம்பவம் தொடர்ச்சியாக நடக்குது. அப்ப என்ன பண்றோம், அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வாங்கிய நபருக்கு அந்த கடன் தொகையை முழுமையாக திருப்பி கொடுத்துட்டு சும்மாதான் உட்காந்துருக்கிறோம். எங்க கிட்ட கடன் வாங்கிட்டு போனா பாத்தீங்களா, நாங்க நல்ல நிலைமையில இருக்கும், எங்க கிட்ட கடன் வாங்கிட்டு போனா பாருங்க, அவன் எல்லாம் தேடி கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் மாற்றினான். அப்ப இதுல இருந்து என்ன செய்கிறது, நம்முடைய பிரார்த்தனைகளும் சரி, நம்முடைய தொழுகையும் சரி, நம்முடைய அமல்களும் சரி ஏற்கப்பட வேண்டுமானால் நாம் பயணிக்கின்ற பாதை நிச்சயமாக அமானிதங்கள் இல்லாத பாதையாகவும் தூய்மை உள்ள பாதையாகவும் இருக்க வேண்டும். அழைப்பு பணி செய்யும் போது கூட கிட்டத்தட்ட 10 வருஷம் பண்ணோம், ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கல. ஆனா இந்த சம்பவத்துக்கு அடுத்தத ஒரு அழைப்பு பணி செஞ்சோம். இந்த சகோதரர் ஆப்போசிட்ல நிக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது அவர் இஸ்லாத்தை ஏத்து. கடன் அடைக்கப்பட்டு 10 நாள் ஆகுது. நாம் எதை விரும்புகின்றோமோ அதை தருவதற்கு அல்லாஹ் தயார் நிலையில் இருக்கின்றான். சொர்க்கமானாலும் சரி,
இந்த இன்மையிலும் மறுமையிலும் சொர்க்கத்தினுடைய அனுபவங்கள் வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் வாழ்க்கையில் அந்த அராம் என்ற ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட இருந்தாலும் அல்லாஹ் வெயிட்டிங் லிஸ்ட கீழே வச்சிடறான். 7 வருஷமா அங்கீகரிக்கப்படாத ஒரு பிரார்த்தனை 7 நாள்ல முடிவெடுக்கப்பட்டு அல்லாஹ் அதை தவிடுபடியாக்கி ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுக்குறான்னு சொன்னா அந்த வாழ்க்கையின் பக்கம் என்ன பண்ணணும்? நாம மீண்டு வரணும். பொதுவா தாயிகள் ஆகிய நமக்கு அந்த பண்பு வேணும். ஏன்னா ஒருவரை நாம் அழைப்பு பணி செய்யும் பொழுது இவர் நம்மை திருப்பி இந்த கேள்வி கேட்டு விடுவாரோ என்ற பயம் முதல்ல வரணும். அவர் கேட்டுப்பாரு, நம்ம பதில் சொல்லிக்கலாம் அப்படின்ற இது வரக்கூடாது. இது உத்தம நபி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு இருந்தாங்க. கனிமத்து பொருட்கள்லாம் வீட்டுல குவியல் குவியலாக இருக்கும்போது தன்னுடைய பேர குழந்தைகள் அதிலிருந்து ஒரு கடுகளவு எடுத்தாலும் இது நமக்கு கூடாது என்று எச்சரிக்கை செய்த நபி உலகத்தையே வென்றெடுத்தார்கள். அவர் இஸ்லாத்திற்கு மேல ஒரு பாறை மேல நின்று இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரே ஒரு ஒற்ற நபர் இந்த உலகத்தையே வென்றெடுத்தார். காரணம் என்ன? அவர் வார்த்தெடுக்கப்பட்ட சகாபாக்களும் சரி, நபி தோழர்களும் சரி, இன்று முதல் அல்லாஹ் அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். காரணம், கொடுக்கப்பட்டதும் இந்த நாவின் மூலம் பேசப்பட்டதும் அவர்கள் செய்து காட்டினார்கள். இதனை வாழ்வில் நாம் உணராத வரைக்கும் பெயர் தாங்கி முஸ்லிமாக மட்டும்தான் வாழ முடியும். அதே போல் கடைசியில் ஒரே ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. பொதுவாக நாம ஒரு வியாபாரத்துல இருப்போம், இல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல்ல இருப்போம். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டி தந்த அந்த கலந்தாய்வு மஷூராவின் அடிப்படையில் நடத்திக்கணும். ஏன்னா அது நடத்தினால பெரிய விளைவுல வரும். இப்ப அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் மதிக்காத நாங்க போனதுனால எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை வந்துச்சு. எங்களுடைய உடல் அளவையும் நாங்கள் வருத்திக்கிட்டோம். இது மீண்டும் அவனிடத்துல கேட்கிறோம், 7 வருடம் எங்கு 7 நாள் எங்க? வித்தியாசம் இருக்குதுங்களா? ஆகையால அழைப்பு பணியாளர்களாக இருக்கிற நாம என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் போதுமான அளவு அந்த அலால் அராமை பேணக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்பதான் நாம இந்த மார்க்கத்தை மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது அல்லாஹ் நம் மூலம், என்னென்று சொன்னா, நம் மூலம் ஒருவர் நேர்வழி பெற்றானால் சொர்க்கத்தில் சிவப்பு நிற ஒட்டகம் உங்களுக்காக பரிசளிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம இந்த சின்ன சின்ன ஆராமணம் மூலமா நம்ம இழந்துடக்கூடாது. வாழ்க்கையில் கண்ணியமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கச் செய்வான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.